ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலையர். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப அருமையான ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம். அதாவது நூக்கல். பார்த்தீங்களா, இது நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ எண்டு வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ரெசிபி வந்து எப்படி வரப்போகுதுன்னா, ஃபிஷ்ஷும் அந்த நூக்கல் வந்து கலந்து நம்ம ஒரு ஸ்பெஷலாக டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஃபிஷ்ஷு பாருங்கள், இது வந்து சூர மீன். ஒரு கரெக்டாக ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். துண்டு துண்டாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இந்த நூக்கல் வந்து பாருங்கள், நூக்கல் வந்து கரெக்டாக 1/2 kg வாங்கி வச்சுருக்கேன். இது இப்போ கட் பண்ணி நம்ம கிரேவியை ரெடி பண்ணுவோம். அந்த ஃபிஷ்ஷு வந்து தனியாக ஒரு தவா ஃப்ரை பண்ணுவோம். தவா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அந்த கிரேவி வந்து ஃபைனல் டச் கொடுப்போம். சரியா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனுக்கு மசாலா போட்டுடலாம். கரெக்டாக 1 கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/2 கரண்டி போல் சால்ட்டு போட்டிருக்கேன். லைட்டாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 கரண்டி அளவு இருக்கும். 1 கரண்டி மல்லிப்பொடி, 1 கரண்டி சில்லி பவுடர். அவ்வளோதான். இது அப்படியே விரைவிட்டு ஒரு 10 நிமிஷம் மெரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது மீன் வந்து சால்ட்டு போட்ட பிறகு சில பேர் வந்து மணிக்கணக்கு அப்படியே விட்டுருவாங்க. மீன் சால்ட்டு போட்டாச்சுன்னா, உப்பு போட்டோடனே உப்பும் மீன் வந்து காம்பினேஷன் ஆன பிறகு கரெக்டாக 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்கு மேலே அதை வந்து வைக்கக்கூடாது. அந்த மீனோட தன்மை, அந்த மீனோட ருசி வேறு மாதிரி மாறிடும். சரியா? ஸோ அதனால் அதை கேர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. மீன் வந்து உப்பு போட்ட பிறகு கரெக்டாக 10 நிமிஷம், அதுக்கு மேலே வந்து மீன் ஊற வைக்கக்கூடாது. சரியா? ஸோ ஓகே, இந்த மீன் வந்து மசாலா போட்டாச்சு. இது வந்து 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கிரேவிக்குள்ளே மசாலாலாம் வதக்கிடலாம். சரியா? பற்ற வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பேனை வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 150 ml ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஸோ ஓகே, ஆயில் ஹீட் ஆகிட்டு இந்த நேரம் வந்து ஃபர்ஸ்ட்டில் லைட்டாக ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சடன்லி இந்த ஜீரகம் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே சடன்லி வெங்காயத்தை ஆட் பண்ண வேண்டியதான். வெங்காயம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஆட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ வந்து அதுக்கான சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் வந்து கரெக்டாக 1 கரண்டி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா மசையிறோட வதக்கணும். சரியா? கரெக்டாக ஒரு 1 மினிட் அளவு இது நல்லா வதக்கிட வேண்டியதான். இந்த வெங்காயம் பாருங்கள் ஒரு அளவு மசையிற கண்டிஷனில் வந்துட்டு இந்த நேரம் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து கரெக்டாக ஒரு 2 பிக் சைஸ் தக்காளி, அதாவது 2 பீஸ் இருக்கும், ஒரு 200 கிராம் அந்த மாதிரி இருக்கும். இந்த தக்காளி அப்படியே ஆட் பண்ணியாச்சு. கூடவே அந்த நூக்கல் வெட்டி வச்சுருக்கேன்ல பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன டைஸ் பீசஸ் வெட்டி வச்சுருக்கேன். இந்த நூக்கல் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த நூக்கல் வந்து கடையில் வாங்கும் போது கொஞ்சம் பச்சை பச்சையாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வேவுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் முத்தின காயெல்லாம் வாங்கிறீங்கன்னா வேவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சரியா? ஸோ அதை வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் பச்சை பச்சையாக காய் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த சைட்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே நல்லா அவைலபிளாக இருக்கும் ஹில்ஸ் ஏரியாவில். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபி வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. இந்த நேரம் வந்து லைட்டாக ஒரு 1/4 கரண்டி போல் மஞ்சள் பொடி அப்படியே ஆட் பண்ணி லைட்டாக கிண்டிட்டு இது மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்துட்டே இருக்கட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம அந்த மீன் பொரிச்சிடலாம். மீன் கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிட்டு அது நல்லா மெரினேட்டே இருக்கும். சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கியிருக்கும் அதுக்குள்ளே. இந்த மீன் அதுக்குள்ளே பொரிச்சிடலாம். சரியா? இது கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஃபயர் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. எவனுமா ஃபயர் வந்து ஃபுல் ஃபயரில் வைக்க வேண்டாம், இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் குக் பண்ணுறீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஃபயர் ஸ்லோவாக வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக குக் ஆகும். இப்போது இந்த சைடில் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அடுப்பு அப்படியே பற்ற வச்சிடலாம். இப்போ இதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு பீஸு மீன் எடுத்து இதில் அப்படியே பொரிச்சிட வேண்டியதான். இப்போ இந்த ஃபிஷ்ஷு வந்து ஃபுல்லாக குக் ஆகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு அளவு வந்து 1/2 வேக்காட்டில் வந்தாலே போதும். ஏன்னா இது நம்ம கிரேவியில் போட போகிறோம் பார்த்தீங்களா. கிரேவியில் போட்ட பிறகு இது முழுமையாக குக் ஆகிடும். இப்போ வந்து இந்த மசாலா, இந்த ஸ்பைசஸ்ஸு, சால்ட்டு இதில் வந்து ஒட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறோம். சரியா? இது வந்து தவாவில் ஆயிலில் பொரிக்காமல் இந்த மாதிரி தவாவில் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி இடையில லைட்டாக திருப்பி விட வேண்டியதான். அப்போ தான் மசாலா 4 பக்கம் நல்லா ஸ்டஃப்ட் ஆகிடும்.
இந்த மீனில் இந்த மசாலா பார்த்திங்களா நல்லா ஒட்டிக்கிருச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு அரை வேக்காடு குக் பண்ணாலே போதும். லாஸ்ட்டில் வந்து அந்த இது தூக்கி அப்படியே குழம்புக்குள்ளே விட போகிறோம். சரியா? ஸோ அதனால் ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா முருகலாக பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓகே, இது வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுது. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது லைட்டாக கிண்டி விடுவோம். அந்த மீன் வந்து மூடி வச்சுருவோம். சரியா? அது கொஞ்சம் குக் ஆகட்டும். ஓகே, மீன் மூடி வச்சாச்சு. அதுவும் ஸ்லோ ஃபயரில் இருக்குது. இப்போ இதுக்கு மசாலா போட்டுடலாம். இது என்ன பாருங்கள், ஒரு இடம் நல்லா ஃப்ரை வந்துட்டு இப்போ வந்து இதுக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டாச்சு. மல்லிப்பொடி பாருங்கள் கரெக்டாக ஒரு கரண்டி போட்டிருக்கேன். சில்லி பவுடர் மீனில் வந்து ஏற்கனவே நம்ம மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அதுக்கு ஹாஃப் வந்து இதில் மசாலா போடணும், ஹாஃப் வந்து மீனில் போட்டாச்சு. சரியா? ஸோ பாதி அளவு ஒரு கரண்டி அளவு வத்தல் பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு வேறு மசாலா எதுவும் தேவையில்லை. மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி. சரியா? இந்த நேரம் வந்து லைட்டாக சால்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் காணாது, நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் அவங்கவுங்க டேஸ்ட்டு தாங்க நான் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த கிரேவிக்கு டேஸ்ட் எப்படி வரும்னா, அந்த நூக்கல் ஃப்ளேவர், நூக்கல் ஃபிஷ்ஷு அந்த இதுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர், நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். லைட்டாக காரம் இருக்கணும். இது ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ் யாரெல்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சேர்த்து இது இந்த டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றிக்கணும்னா, இந்த நூக்கல், இந்த மசாலா, வெங்காயம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டாக முங்குற அளவு தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் பாருங்கள், நான் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது இன்னும் லேசாக முங்காமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு லைட்டாக வற்றி வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. விதவுட் தேங்காயில் இது சமைக்க போகிறோம். நார்த் இந்தியன் டிஷ்ஷு பார்த்தீங்களா, நார்த் இந்தியாவில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவு தண்ணி போதும். இப்போ வந்து ஜஸ்ட்டு சால்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் மூடி வச்சிட வேண்டியதான். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்காங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் மீன் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூடியை தூக்கி இது அப்படி மூடிடலாம். இந்த மீன் அப்படி என்ன பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த மீன் அப்படி ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து தவாவில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மணமாக இருக்குது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஆயிலில் பொரிச்சா இந்த இடம் ஃப்ளேவர் கிடைக்காது. தவாவில் பொரிக்கும் போது எந்த இடம் ஃப்ளேவர் கிடைக்கும். மீன் பார்த்தீங்களா, இப்போ இதில் லைட்டாக ஆயில் அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே லேசாக தண்ணி ஊற்றி அலசி அந்த கிரேவிக்குள்ளே விட்டுடலாம். அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மீனோட மசாலா, அந்த ஆயில் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். குக் ஆகின அப்புறம் நம்ம அந்த நூக்கல் வந்து வெந்திருக்கான்னு பார்க்கணும். வெந்தாச்சுன்னா, நூக்கல் வெந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்துட்டு அப்படின்னா அடுத்தது வந்து இந்த மீன் அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இது வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆயிலெல்லாம் விட்டு கிரேவி நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ வந்து இந்த நூக்கல் வந்து வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிடுவோமா. இருக்கிறதுல ஒரு பெரிய துண்டு எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். சூப்பர், பார்த்தீங்களா, லேசாக அமுக்கணுன்னு நல்லா உடஞ்சி போகுது. ஏன்னா இது பச்சை காய், நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. நான் நல்லா காய் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷான காய் பார்த்து வாங்கிடுங்க. அப்போ தான் டக்குன்னு வெந்துடும். சரியா? இப்போ வந்து இந்த மீன் அப்படி உள்ளே விட்டுடலாம். இந்த மீன் அரை வேக்கடில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மீன் அப்படி அழகாக உள்ளே விட்டுடலாம். கிண்டக்கூடாது. இப்படி லேசாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மல்லியெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போதும். சரியா? ஹை ஃப்ளேமில் லைட்டாக மல்லியெல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மல்லியெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது மூடி வச்சிடலாம். மூடி விட்டுட்டு ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சாலே போதும். நல்லா சூப்பராக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வெந்து நல்ல பக்காவாக கிரேவி ரெடி ஆயிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது மொத்தத்தில் அப்ராக்சிமேட் ஒரு 20 மினிட்ஸ் தான் நமக்கு செலவாயிருக்கு. 20 மினிட்ஸில் இந்த கிரேவி நல்லா பர்ஃபெக்டான கண்டிஷனில் வந்துட்டு. ஸோ லெசினஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி ரிசல்ட் கிடைக்கிது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்க. சரியா? ஸோ இது 2 மினிட்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். மீனெல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கும். என்ன பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது கிரேவி. பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒயிட் சாதத்தோட நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிடலாம். முதல்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறோம்.
இந்த பாருங்கள் ரொம்ப ஜென்ட்லி ரிமூவ் பண்ணணும். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் உடையக்கூடாது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டியர் வியூவர்ஸ், ரொம்ப அன்பிலீவபிள் டேஸ்ட்டில் வந்திருக்கு. ரொம்ப ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக பக்கவாக இருக்குது கிரேவி. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நோக்குள்ளும் ஃபிஷ் கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 20 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒயிட் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதுவரை ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.